نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا تقبل دعاء எங்கள் இறைவா எங்கள் பிரார்த்தனைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னத்தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் மிகவும் எளிதானது, எளிமையானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இன்னத்தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் மிகவும் எளிதானதாகும். வலை யுஷாது தீனு இல்லா கலபஹு, இந்த மார்க்கத்தை, இந்த தீனுல் இஸ்லாத்தை, இந்த தீனை ஒருவர் மிகைக்க நாடினால் அது அவரை மிகைத்துவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார். அப்போ இந்த மார்க்கம் ரொம்ப எளிமையானது. இதுல அல்லாஹ் எந்த விதமான சிரமத்தையும் இந்த மார்க்கத்துல அவனை வழிபடக்கூடிய விஷயத்திலும் சரி, இந்த மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களிலையும் சரி, இதை பின்பற்றக்கூடிய வழிமுறைகளிலேயுமே எல்லாம் வல்ல இறைவன் எந்த விதமான சிரமத்தையும் தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரொம்ப இலகுவாக இந்த மார்க்கத்தினுடைய வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ரொம்ப எளிமையாக நமக்கு இந்த மார்க்கத்தினுடைய வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்ப இந்த மார்க்கம் ரொம்ப எளிமையானது, இதுல சிரமமே இல்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரையிலும், இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை பொறுத்த வரையிலும், இதனுடைய கோட்பாடு வழிமுறைகளை பொறுத்த வரையிலுமே இதுல எந்த விதமான சிரமமும் இல்லை. ஆனா இன்னைக்கு மார்க்கத்தினுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்துல, மார்க்கத்தினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல, இதனுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்துல நம் சகோதரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாழக்கூடிய நம் மக்களே இதை ரொம்ப சிரமமாக கருதுவதை நம்ம பார்க்கணும். இந்த இஸ்லாத்தினுடைய அந்த கோட்பாடினுடைய வழிமுறைகள்ல, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள்ல பின்பற்றி வாழ்வது ரொம்ப சிரமமானது, அதை எப்படி பின்பற்றுவதுன்னு தெரியல என்பதாக நாம் இதை சிரமமாக இருக்கக்கூடிய மக்களை பார்க்கணும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை ரொம்ப எளிமையானது என்பதாக சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்வதை இபாதத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இபாதத் என்பதுல தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஜக்காத் இருக்குது, நாம் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்தால் செய்யக்கூடிய ஹஜ் இருக்குது. இந்த கடமைகள்லாம் இபாதத் என்பதாக சொல்லக்கூடிய இந்த மார்க்கம், நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்வதும் ஒரு இபாதத் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதே போன்று உங்களுக்கு இடையில நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நன்மாராயம் சொல்லிக் கொள்வதும் ஒரு இபாதத் என்பதாக சொல்றாங்க. நீங்க ஒருவருக்கு ஒருவர் உங்களுடைய சகோதரிடத்துல அவர் அல்லது அவர் உங்களிடத்துல நீங்கள் இருவர் சந்திக்கும் பொழுது, அந்த சந்திப்பின் போது நீங்க நம்ம எவ்வளவோ பேசுவோம். ஒருவரை நாம் சந்திக்கும் பொழுது அவருக்கும் நமக்கும் எவ்வளவோ பேச்சுகள் நடக்கும். அந்த பேசக்கூடிய அந்த பேச்சில நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, நன்மாராயம் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசினாலும் சரி, பொருளாதாரங்களை பத்தி பேசினாலும் சரி, தொழில் சம்பந்தமாக பேசினாலும் சரி, குடும்ப விஷயமாக பேசினாலும் சரி, என்ன செய்யுங்க, நன்மாராயமாக நல்லதை பேசிக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, நீங்கள் நல்லதை பேசுங்கள், உங்களுக்குள் நீங்கள் நன்மாராயம் கூடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்விடத்துல எதுவுமே மறைவானதாக இல்லை, எல்லாத்தையுமே அல்லாஹ் கண்காணிக்கிறான். இபாதத் தன்னுடைய அடியான் இபாதத் செய்வதை மட்டும் என்ன செய்யல, அல்லாஹ் கண்காணிக்கல, ஒரு அடியானுடைய எல்லா விதமான செயல்களையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விடத்துல எதுவுமே மறைவானதாக இல்லை, அல்லாஹ்விடத்துல எதையுமே மறைக்கவும் முடியாது. அவனிடத்துல நாம் செய்த காரியங்களை நாளை மறுமை நாளையில மறுக்கவும் முடியாது. ஏன் அல்லாஹ் நான் இதை செய்யவே இல்லை என்பதாக என்ன செஞ்சிட முடியாது, அல்லாஹ்விடத்துல மறுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே,
நல்ல வணக்கங்கள் நல்ல இபாதத்துகளை கொண்டுதான் அடியான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை தன் பக்கம் என்ன செய்யறான், அவனுடைய அன்பை கொண்டும் அவனுடைய அருளை கொண்டும் அல்லாஹ் தன் பக்கம் தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் அணைத்துக் கொள்ள விரும்புகிறான். அதனுடைய இபாதத்துகள்ல தான் இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதம் சிறந்ததாக இருக்குது. அதிலும் அடுத்து வர இருக்கக்கூடிய பிறை 9, 10, அதாவது வருகின்ற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அல்லது பிறை 10, 11 ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை, பிறை 9, 10 அல்லது 10, 11 இந்த 2 நாள் வைக்கக்கூடிய இந்த ஆஷுராவுடைய நோன்பு இருக்குது. இது மிகவும் ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நோன்பாக நம்ம பார்க்கிறோம். ரமலானுடைய மாதத்துல நோன்பு கடமையாக ஆகுவதற்கு முன்னதாகவே இந்த நோன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விரும்பி வச்சாங்க. அவங்க காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நோன்பு வச்சாங்க. ஆனா அப்போ யூதர்களும் என்ன செஞ்சாங்க, இந்த நோன்பை அவர்கள் வைக்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு நம்ம மாற்றம் செய்யணும் என்கின்ற அடிப்படையில நான் அடுத்து நோன்பு வைத்தால் நான் என்ன செய்வேன், நான் ஒரு நோன்பை சேர்த்து வைப்பேன் என்பதாக சொன்னார். அந்த அடிப்படையில் 2 நோன்புகள் இந்த ஆஷுராவுடைய நாளையில நாம வைக்க வேண்டியதா நம்ம ஹதீஸுகள்ல பார்க்கிறோம். இந்த ஆஷுராவுடைய நோன்பினுடைய பலன் என்ன, இந்த நோன்பின் மூலமாக என்ன பிரயோஜனத்தை நம்மளால அறிந்து கொள்ள முடியும் என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஆஷுராவுடைய நோன்பு, அந்த 2 நோன்பு இருக்குது, இந்த ஆஷுராவுடைய அந்த நாளையில எவர் ஒரு நோன்பு வைக்கின்றாரோ அவர் செய்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றார். அவர் முன் செய்த அந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பை வழங்குகின்றார். அப்போ ஒரு நோன்பு வைப்பதன் மூலமாக ஒரு வருட காலங்கள் செய்திருக்கக்கூடிய குற்றம், ஒரு வருட காலங்கள் செய்திருக்கக்கூடிய பாவம், ஒரு வருட காலங்கள் நாம் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான தவறுகளையும் அல்லாஹ் ஒரு அந்த ஆஷுராவுடைய நாளையில வைக்கக்கூடிய இந்த நோன்புக்கு பகரமாக தன்னுடைய மகஃபிரத்தை அல்லாஹ் வழங்குகிறான். அப்ப அந்த மகஃபிரத்தை கொண்டு அல்லாஹ்வினுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய உதவியையும் என்ன செய்ய முடியும், நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப ஆஷுராவுடைய நோன்பை நாம சாதாரணமா கடந்து போயிட முடியாது. அன்றைய நாளையில நிறைய சிறப்புகளை அல்லாஹ் வழங்கினான். ஹஜ்ரத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கும் ஹஜ்ரத்னா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்கிய நாள் தான் ஆஷுராவுடைய நாள் என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஹஜ்ரத்னா யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் மீனுடைய வயிற்றில் இருந்து அவர்களை அல்லாஹ் வெளியாக்கிய நாள் ஆஷுராவுடைய நாள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இப்படி இந்த ஆஷுராவுடைய நாளையில எண்ணற்ற சிறப்புகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறது. வரலாறுகள்ல முன் சொல்லப்பட்ட வரலாறுகள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த நாளையில எந்த ஒரு அடியான் அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த ஆஷுராவுடைய நோன்பை வைக்கின்றாரோ அந்த நோன்பை கொண்டு அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு நன்மையான காரியத்தை செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் அல்லாஹ் சொல்றான், எவர் ஒருவர் என்னுடைய விஷயத்துல, அல்லாஹ் சொல்றான் எவர் நம் விஷயத்துல, அப்படின்னா எவர் ஒருவர் என்னுடைய விஷயத்துல நல்ல வழியில் செல்வதற்கு முயற்சி செய்கிறார், அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றணும், அல்லாஹ் எதை நமக்கு செய்ய சொன்னானோ அதை செய்வதற்கு அவர் செய்யல, ஆனா அதை செய்யறதுக்கு அவர் முயற்சி செய்யறார். ஒரு தொழுகைக்காக வேண்டி முயற்சி செய்கிறார், நோன்பு வைக்க முயற்சி செய்கிறார், ஜகாத் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார், ஹஜ் செய்வதற்கு முயற்சி செய்கிறார், ஆனா அவர் செய்யல, ஆனா முயற்சி செய்கிறார். அல்லாஹ் சொல்றான் எவர் ஒருவர் நம் வழியில் செல்வதற்காக வேண்டி முயற்சி செய்கின்றாரோ அவருக்கு அதற்கு உண்டான பாதையை நிச்சயமாக நம்ம காட்டுவோம், அவருக்கு அதற்கு உண்டான பாதையை நம்ம காட்டுவோங்கிறான். அப்போ ஒருவர் தொழுகைக்காக வேண்டி அவர் என்ன செய்யறாரு, முயற்சி செய்யறார், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாதையை எல்லாம் லேசாக்கிறார். இன்னைக்கு நிறைய நபர்களுடைய பிரச்சனை என்னன்னா, என்னால தொழுகவே முடியலையே, நான் தொழுகணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால தொழுக முடியல என்பதாக சொல்றாங்க. ஆனால் அதுக்காக வேண்டி அந்த முயற்சியவே கைவிட்டுறாங்க. தொழுகைக்காக வேண்டி அவர் முயற்சி செய்யும் பொழுது அந்த பாதையை அல்லா லேசாக்கிறவங்கிறான், அதற்கு உண்டான நேரான பாதையை நான் காட்டுவேன். அதே போன்று ஒருவர் நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்யணும். அப்போ அந்த அல்லாஹ் எந்த நாளையில நோன்பு வைக்க சொல்லியிருக்கிறானோ அதில் குறிப்பாக இந்த ஆஷுராவுடைய நாள், ரமலானுடைய நோன்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளால் நமக்கு வந்தது.
இந்த முயற்சி செய்யும் பொழுது நோன்பே வைக்க முடியல, ஆனால் நோன்பு வைக்க ஒரு முயற்சி செஞ்சாருன்னா அவர் நோன்பை வைக்கக்கூடிய அந்த ஒரு சிறந்த அந்த வழிமுறையை அல்லாஹ் அவருக்கு காமிச்சிருவான். இதே போன்றுதான் நல்ல விஷயங்களுக்காக வேண்டி, நல்ல காரியங்களுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முயற்சி செய்தாலே அதற்குண்டான பாதையை, வழிமுறையை அல்லாஹ் காண்பித்து விடுவான். எல்லாம் வல்ல இறைவன் நாம் என்ன உள்ளங்களிலே நினைத்திருக்கின்றோமோ அந்த ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. நம்முடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் எதை நமக்கு கட்டளையாக வழங்கியிருக்கின்றானோ அதையும் நம்முடைய வாழ்நாளில் நிறைவேற்றக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாய்ந்தாழ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்